திருச்செந்தூர் கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகர் கோவில் 6 படை முருகர் கோவிலில் 2ஆம் படை வீடுன்ற எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட விசேஷமான கோவிலில் தான் அந்த கடல் ஓரத்தில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாத இடம். ஒரு 3 சித்தரோடைய அங்கே ஜீவ சமாதியானது அந்த கடல் ஒட்டியே அந்த சமாதி இருக்குது. அந்த இடத்துல போய் தியானம் பண்ணிட்டு நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறுது சொல்லி அங்கே இருக்கிற மக்களுடைய நம்பிக்கை. அது நிறைய பேருக்கும் நடந்திருக்கு. எங்கள் பயணம் அந்த சித்தர் இருக்கிற இடத்த நோக்கி நாங்கள் போனோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு வியக்க தருணமாக இருந்தது. அங்கே நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துல அந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் பேர் விபூதி சித்தர். திருச்செந்தூர் விபூதி சித்தர்ன்ற பேர் அவர் பேர். அவரை நாங்கள் சந்தித்தோம். அவர் நிறைய தகவல் எங்களுக்கு தெரிவித்தார். அதை நீங்களே இப்போ கேட்புங்க பாருங்க. நினைச்சே நடக்கும். எந்த காரியம் நினைச்சே நடக்கும். சாதாரண யாருக்கும் வர முடியாது. உங்க மனசுல என்ன குறைய வேணும்னா இவங்க போய் முருகன்கிட்ட போய் பேசுவாங்க. உங்களை பார்த்தா முருகரை பார்த்த மாதிரி. இந்த மாதிரி இவங்களை கும்பிடுங்க. 2வது பிள்ளையாரை பார்க்கணும், தொண்டிகை விநாயகர். அதுக்கப்புறம் முருகரை பார்க்கணும். எப்படி குளிக்கிறாருன்னா முதல் நாளைக்கு தான் குளிக்கணும். 2வது கடலில் குளிச்சுட்டு வேற எதுலையும் குளிக்கிறாரு. இங்கேருந்து போனால் உப்பாதான் முடியும். இங்கேருந்து நீங்கள் போய் வேறு கோயிலுக்கு போனால் குளிச்சிங்கன்னா வீட்டுக்கு போனால் குளிச்சிடும். ஆனால் இங்கேருந்து போனால் உப்பா போகணும். போகும்போது கடல் தேய்ச்சா ஒரு ஃபேன் கட்டு எல்லாம் விட்டியார் சார். அவன் பௌர்ணமி பட்டிங்க.